ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகவை அனுபவங்களில் நம்ம போலூர் சுப்பிரமணிய ஐயரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பெரியவா காலில் இருக்கிற அந்த திருப்பாதுகைகள் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சார். கிடைச்செடுத்து பாதுகைகளை வச்சுட்டுருக்கார். கோவில் வாசலில் இவர் மட்டும் ஆனந்தமாக அந்த பாதுகைகளை அனுபவிச்சுட்டுருக்கார். மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இவனுக்கு ஆசை ஏதான ஒரு பொருள் மேலே இருக்கும். அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதனோட ஞாபகம், அதனோட சிந்தனை அதை தாண்டி எதுவுமே போகாது. நம்மளே உதாரணம் தானே. நம்மளே உதாரணம். ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம், பெரிய பொருள் அப்படின்னா அது சிந்தனையே போயிட்டுருக்கோம். இங்கே இவருக்கு பாதுகா கிடைக்கணும்னு நினைச்சார். கிடைச்சிடுத்து. ஆனந்தமாக கூத்தாட்டின்னு இருக்கார். பெரியவா உள்ளே தான் இருக்கார். கோயிலுக்குள்ளே போயிட்டார். பெரியவா இன்னும் வரல. இன்னும் வரதுக்கு டைம் ஆகும். 6 மணி நேரம் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த பாதுகைகள் இவர்கிட்ட வச்சுருக்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவரே வச்சுருக்கலாம். அப்போ இன்னொரு ஆசை வருது. என்ன இன்னொரு ஆசை? பெரியவா கோவிலுக்குள்ளே போயிருக்கு. எதுக்கு? சிவனை தரிசனம் பண்ண. இப்போ நம்மளும் கோவிலுக்குள்ளே இருந்தோன்னா பாதுகை விட்டுட்டார், மறந்துட்டார். பாதுகை வச்சுருக்கார். பாதுகை வச்சுருக்கப்ப கோவிலுக்கு போக முடியாது. ஏன்னா பாதுகை வெளியே வைக்க சொல்லி பெரியவா சொல்லியிருக்கார். பாதுகைகள் வெளில இருக்கணும். இவரோட ஆசை இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே இருந்தோன்னா அந்த சிவனுக்கு முன்னாடி பெரியவாளோடு நின்னோன்னா ஒரே சமயத்தில் 2 ஈஸ்வரன் தரிசனம் பண்ணலாம். ஒன்று அங்கே கருவறையில் இருக்கிற லிங்க திருமேனி, இன்னொன்று நடமாடும் சர்வேஸ்வரனாக விளங்குகிற மகாபரிவா. ஒரே சமயத்தில் 2 ஈஸ்வரனை தரிசனம் பண்ணலாமே. கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிவனை பார்த்துட்டு கண்ணத்தில் போட்டுக்கலாம். அந்த சிவனை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற நடமாடும் சர்வேஸ்வரனை பார்த்து கண்ணத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னு அவரோட மனசில் ஆசை வருது. பாதுகைகள் இருக்கு. மனிதனோட சுபாவம் ஒன்று கிடைச்சொடுத்தோன்னா அதில் சந்தோஷப்படுவான். கொஞ்ச நேரத்தில் மனசு அடுத்ததுக்கு ஆசைப்படும், அடுத்ததுக்கு தாவிடும். இந்த ஆசை வந்துடுது. அதாவது இதுக்கு என்ன பண்ண முடியும்? சொல்யூஷன் கிடையாது. அவர்கிட்ட கிடையாது சொல்யூஷன் கிடையாது. போஸ்ட் மாஸ்டர்கிட்ட சொல்யூஷன் கிடையாது. பாதியை வச்சுட்டு உள்ளே போக முடியாது. யாத்தியான்னு வரவாட்ட கொடுக்க முடியாது. பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா? கச்சம் கட்டின்னு இருக்கணும், சிகை வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? வச்சுருக்க உள்ள கரெக்டாக கர்ப்ப கிரகத்தில் இந்த கோவில் சிவாச்சாரியா இருக்கார் இல்லையா, குருக்கள் இருக்கார் இல்லையா, பெரியவா உள்ளே போயிட்டார். சுவாமிகிட்ட நிற்கிறார். பெரியவாளுக்கு ஒரு ஆரத்தி காமிக்கலாங்கிறதுக்கு அந்த தட்டு எடுக்கிறார். ஒரு ஆரத்தி காமிக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப பெரியவா ஒரு நிமிஷம் சிவாச்சாரியாரை நிற்க சொல்கிறார். ஒரு நிமிஷம் ரொம்ப சிவாச்சாரியர் யோசிக்கிறார். ஓ, யாரோ முக்கியமாக வரணும் போல இருக்கு, இதோ வெயிட் பண்ண சொல்கிறேன். சிவாச்சாரியார் சரி பெரியவா. பெரியவா தன் பக்கத்தில் இருக்கிற கைங்கரியம் செய்கிற சிப்பந்தி அவர்கிட்ட சொல்கிற, வாசலில் ஒருத்தர்கிட்ட நான் பாதுகை கொடுத்தேனே, கச்சம் கட்டின்றப்பார், குடும்பி வச்சுருப்பார், நீ பார்த்தியோ இல்லையோ? பார்த்தேன் பெரியவா. நீ வாசலுக்கு போய் அவற்ற இருக்கிற பாதுகைகள் நீ வாங்கிக்கோ. வாங்கி நீ எங்கள் வாசலில் நின்றுன்ற. அவரை நான் உள்ளே வர சொன்னேன்னு சொல்லு. சிவன் சன்னதிக்கு வர சொன்னேன்னு சொல்லு. அவரும் தரிசனம் பண்ணட்டும். பெரியவா சொல்கிறேன். கோவில் வாசலில் பாதுகையை வச்சுட்டு இவர் மனசில் நினச்சது மகாபரிவாளுக்கு போய் சேர்ந்துடுது. உடனே அந்த தொடர் வாசலில் வர போஸ்ட் மாஸ்டர்கிட்ட வர, சுவாமி உங்கள் பாதுகையை எங்கிட்ட கொடுக்க சொன்னார் பெரியவா, உங்களை உள்ளே வர சொன்னார் சுவாமி தரிசனத்துக்கு அப்படிங்கிற. என்ன ஒரு ஆனந்தம்! பாதுகை கிடைச்சாச்சு, அனுபவிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது பெரியவாளை உள்ள தரிசனம் பண்ணணும்.
இந்த பாதுகையை கண்ணில் ஊத்திண்டு இந்த தொண்டர்கிட்ட கொடுக்குற, விறுவிறுன்னு உள்ளே ஓடுற, துண்டை இடுப்பில் கட்டிட்டு உள்ளே போகிற. சிவன் சன்னதியில் கூட்டமான கூட்டம், கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி மண்டபத்தில் பெரியவா நிற்கிற. இந்த போஸ்ட் மாஸ்டர் உள்ளே நுழைகிறப்ப மகாபிரிவா சொல்கிற, அவர் கொஞ்சம் வழி விடுங்கோ, அவர் உள்ளே வரட்டும், போஸ்ட் மாஸ்டர் உள்ளே வரட்டும். பெரியவா சொல்கிற, போஸ்ட் மாஸ்டர் உள்ளே வர. பெரியவா இந்த பக்கம் நிற்கிற, ஆப்போசிட் சைடில் அவர் நிற்க சொல்கிறார். பெரியவா காமிக்கிற, அங்கே நில்லுங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு அங்கே இருக்க சிவாச்சாரியருக்கு ஜாட காமிக்கிற, ஆரத்தி பண்ணுங்கோ. அவர் மந்திரத்தை சொல்லி மணி அடிச்சுட்டு ஆரத்தி காமிக்கிறார். போஸ்ட் மாஸ்டர் சுப்பிரமணிய ஒரே சமயத்தில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்குறார். இங்கே இருக்கிற மகாபெரிவாளை பார்த்து கும்பிடுறார். பெரியவா ஜாடையில் கேட்குற, ஆச்சா 2 ஆச்சா, தரிசனம் ஆச்சா அப்படிங்கிறார். போஸ்ட் மாஸ்டர் கண்ணிலேருந்து ஜலம் தார தாரையாக வடிகிறது. ஒரு பக்தனோட மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை யாருக்குன்னா குருநாதருக்கு உண்டு, தெய்வத்திற்கு உண்டு, மனுஷங்களுக்கெல்லாம் கிடையாது. இப்போ அடுத்தவன் மனசில் இருக்கிறது நமக்கு புரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது. நம்மளை பற்றி ஒருத்தன் தப்பாக நினச்சிட்டு இருப்பான், அவங்ககிட்ட நம்ம நல்லவன் நினச்சி பேசிகிட்டே இருப்போம். ஆனால் அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு கொடுத்துன்னு அவன்கிட்ட போவோம். நம்ம அது தெரியாமலே அவனுக்கு பழகிட்டு இருப்போம். அவன் கஷ்டப்படுறப்ப தோள் கொடுத்து நிற்போம், நம்ம எல்லாம் செய்வோம். ஆனால் அவன் தான் நம்ம காலை வாரி விடுறவனாக இருப்பான். மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு கொடுத்துன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் மகான்கள் பாருங்க, பெரியவா கண்டுபிடிச்சிட்டார். நடந்து வரப்போ பின்னாடி வரப்போ பாதுகைகள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டார். பாதுகையில் வாசலில் கொடுத்துட்டார், கோவில் வாசலில் கொடுத்தார். கோவிலுக்குள்ளே போயாச்சு. கோவிலுக்குள்ளே இருக்கிறப்ப போஸ்ட் மாஸ்டர் என்ன ஆசைப்படுறார், பெரியவா கூட உள்ளே இருந்தால் சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணலாம், சிவஸ்வரூபமாக இருக்கிற பெரியவாளையும் தரிசனம் பண்ணலான்னு நினைக்கிறார். பெரியவாளுக்கு தெரிஞ்சு கொடுத்து உள்ளே வர சொன்னார், ஆசீர்வாதம் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சு பிரசாதம்லாம் அவருக்கு கொடுத்த பிறகு எல்லாம் வெளியில் வரார் பெரியவா. போஸ்ட் மாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் கிடைச்ச சந்தோஷம், ஆனந்தங்கிறது அத்தனை என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவே கிடையாது. பக்தியில் மட்டும்தான் நம்ம அனுபவிக்கிற விஷயத்தோட அந்த வேல்யூ இருக்குது பற்றியில், அதனோட பவர் இருக்குது பற்றியில், அதெல்லாம் நம்ம விவரித்து அதனோட இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே வச்சு பூரிச்சு போகணும். அப்படி தான் போஸ்ட் மாஸ்டருக்கு கிடைச்சது சுப்பிரமணிய ஐயருக்கு. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.